பிரீதா எதுக்கு இன்னும் வெளியே வரவே இல்ல? ஏன் இவ்வளவு டைம் ஆகுது? பிரீதா, நீ எப்ப புரிஞ்சுப்ப உன் லைஃபோட உண்மையான ஹீரோ நான் தான் பிருத்வி. அவன் ஒன்னும் கில்லி தண்டா பிளேயர் இல்ல, அவன் ஒரு லூசர்காரன். ஒன் செகண்ட், ஒருவேளை இவங்க 3 பேரும் சேர்ந்து எனக்கு எதிராக ஏதாவது? இது என்னோட ட்ரீம் சீன் ஆச்சே. இது நடக்கணும் தான் நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். ஐ லவ் யூ கரண் சார். ஐ லவ் யூ டு. நீ என்னோட ரியல் ஃபேன். ஐ லவ் யூ லாட். நாங்க உன்னை ரொம்பவே அதிகமா வெறுக்கிறோம் பிருத்வி. ஏன்னா இந்த உலகத்திலே நீ தான் ரொம்ப கேவலமான ஒரு மனுஷன். அட என்ன பிருத்வி, எதுக்காக நீ நெகட்டிவாலாம் கனவு காண்டுகிட்டு இருக்க? சொல்லு. பிருத்வி, நீ எங்க இருக்க? நீ முனுஷா தானே டிராப் பண்ண போனே? நான் முனுஷா கால் பண்ணேன். ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி நீ அவளை வீட்ல டிராப் பண்ணிட்டு தான் சொன்னாலே. நீ இன்னும் வீட்டுக்கு வரல? அட லேடி கான்ஸ்டபிள் சாந்தா மேடம், நீங்க கேள்வி கேட்கறது எப்பவுமே நிறுத்த மாட்டீங்களா? இங்க பாரு, நான் ஒன்னும் குழந்தை கிடையாது. எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் நான் வீட்டுக்கு வருவேன். பாய். பிருத்வி, இந்த பிருத்விக்கு என்ன ஆச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தான், ஸ்வீட்டா என்கிட்ட பேசிட்டு இருந்தான். இப்ப என்கிட்ட ரூடா பேசிட்டு இருக்கான். இவன் எங்க இருக்கான்னு கூட என்கிட்ட சொல்ல மாட்டானா? நான் இப்பெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பிரீத்தாவோட டாபிக்க பேசும்போதோ இல்ல அவ சம்பந்தமான எந்த விஷயம் பேசினாலும் பிருத்வி நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறான். அவன் என்கிட்ட எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறான். கேட்டா ஏதாவது காரணம் வேற சொல்றான். ஐம் ஷியோர் அவன் பிரீத்தாவை பார்க்க தான் போயிருப்பான். ஆனா பிரீத்தா வீட்ல இருக்க மாட்டாளே, அந்த கரண் ஜெயில இருக்கான்னு இந்நேரம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா கண்டிப்பா பிருத்வி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பான். ஒருவேளை நான் பிருத்வியை மட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தேன், அவன் நிலைமையை மோசமாக்கிடுவேன். எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு துரோகம் பண்ண அவனுக்கு மனசு வரும்? அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? அந்த பிரீதாக்கும் பிருத்விக்கும் நடுவுல என்ன நடக்குதுங்கறத இப்பவே போய் பாக்குறேன். ஒரு நிமிஷம், நீ இந்த விஷயத்தோட ஐ விட்னஸா? வாட் டு யூ மீன்? எனக்கு எதிராக வலை விரிச்சாங்க, என்னை மாட்டி விட முயற்சி பண்ணாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஐ மீன், நான் ஒத்துக்கிறேன், நான் பார்ட்டிஸ்ல பொண்ணுங்களை பார்ப்பேன், அவங்க கூட செல்ஃபிஸ் எடுத்துப்பேன், அவங்க என்கிட்ட வந்து நிப்பாங்க, இதெல்லாம் நடக்கிறதா. ஆனா இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லு. எனக்கு நானும் அந்த பார்ட்டியில இருந்தேன்ல, நடந்த விஷயங்களை என் கண்ணால பாத்துட்டு இருந்தேன். நீ மேல மேல குடிச்சுக்கிட்டே இருந்த. இல்ல, நான் அதிகமா குடிக்கவே இல்லை. நான் ஆக்சுவலா ஒரே ஒரு பெக் தான் எடுத்துக்கிட்டேன். அதுல அவ்வளோ போதை எப்படி ஆச்சுன்னு தான் எனக்கு புரியல. நார்மலி நான் பார்ட்டிஸ்ல குடிக்கிறது வழக்கம் தான், ஆனா இந்த அளவுக்கு எனக்கு போதை ஏறினதில்லை. நீ சொல்றது கரெக்டா? உனக்கு நிஜமாவே ரொம்ப போதை அதிகமாயிடுச்சு. உன்னால கொஞ்சம் கூட நிக்கவே முடியல. உன்னோட பாடி நடுங்கிக்கிட்டே இருந்துச்சு. நீ இங்க அங்கன்னு தடுமாறிக்கிட்டே இருந்த. என்னால ஒழுங்கா நடக்க கூட முடியலையா? இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன். உன்னை நினைச்சு நான் ரொம்பவே கவலைப்பட்டேன். நான் உன்னை சொல்லவா, நான் பிருத்வி கிட்ட காரணத்தை சொல்லிட்டேன். உன்னை பாக்குறதுக்காக உன் பின்னாடியே வந்துட்டேன். உன்னை தேடிட்டு இருந்தேன். ஏன்னா நான் பார்த்த இடத்துல நீ அப்போ இல்ல. உன் கூட இருந்த பொண்ணு அவளையும் அந்த இடத்துல காணோம். அதுக்கப்புறம் நான் உன்னை எல்லா இடத்துலயும் தேடினேன், ஒரு இடம் விடாம தேடினேன். அதுக்கப்புறம் தான் நான் உன்னை லிஃப்ட் பக்கத்துல பார்த்தேன். உன் பக்கத்துல ஓடி வரதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு உன்னை லிஃப்ட்குள்ள இழுத்துட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் ஆனா இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு, ஆனா எனக்கு ஏன் ஞாபகத்துக்கு வரல? அது எப்படி எனக்கே தெரியாம இதெல்லாம் நடக்க முடியும்? அது மட்டும் இல்ல கரண், லிஃப்ட் 8th ஃப்ளோர்ல நிக்கிறத நான் பார்த்தேன். அப்புறம் நான் ஸ்டெப்ஸ்லயே 8th ஃப்ளோர் போயிட்டேன் உன்னை தேடி பாக்குறதுக்கு. அங்க நான் உன்னை ஒரு ரூம்ல பார்த்தேன், அந்த பொண்ணு கூட. நீங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமா இருந்தீங்க. அதை பார்த்ததும் உங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்குன்னு நினைச்சுக்கிட்டேன். திரும்பி போலான்னு முடிவெடுத்தேன். ஆனா சடனா உன்னோட வாய்ஸ் கேட்டுச்சு எனக்கு. நீ கோபத்துல ஏதோ சொன்ன. அதுக்கப்புறம் நான் உன்னை ஓடி வந்து பார்த்தேன். அப்போ நீ அந்த பொண்ணு தானாவே உன் மேல விழுந்துட்டு இருந்தா. நீ தெளிவாவே இல்ல கரண். இருந்தாலும் நீ அந்த பொண்ணு கிட்ட கோவமா நகர்ந்து போன்னு சொல்லிட்டு இருந்த. இருந்தாலும் அவ உன்கிட்ட நெருங்கி வர முயற்சி பண்ணிட்டு இருந்தா. இதை பார்த்து எனக்கு ரொம்ப கோவம் வந்து நான் ரூமுக்குள்ளேயே போயிட்டேன். அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட நான் சத்தம் போட்டேன். அதுக்கப்புறம் நான் அவகிட்ட இப்பவே இந்த இடத்த விட்டு வெளியே போயிடு, இல்லைன்னா நான் மேனேஜருக்கு கால் பண்ணி உன்னை வெளியே தள்ளிடுவேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவ என்னையே மிரட்டினா. நீ எதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன கவனிக்காம கரணை கவனிக்கிறேன்னு கேட்டா. அதுக்கப்புறமா சத்தம் போட்டு நான் அவளை திட்டி அந்த ரூமை விட்டு வெளியே அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் உன்னை தெளிவாக்குறதுக்கு பிளாக் காஃபி எடுத்துட்டு வரலான்னு எனக்கு தோணுச்சு. நான் அங்க இருந்து போகும்போது நீ என் கையை பிடிச்சி இழுத்து. ஐ ப்ராமிஸ், நான் உன்னை பிருத்வி கிட்ட இருந்து ரொம்ப தூரமாக கூட்டிட்டு போவேன். ரொம்ப தூரம். நான் உன் வாழ்க்கையை அழிய விடவே மாட்டேன். அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், நீ அப்போ ஏதேதோ சொல்லிட்டு இருந்த. நீ கொஞ்சம் கூட தெளிவா இல்ல.
உன்னோட நிலைமை மோசமாகிட்டே இருந்துச்சு. அதனால நான் கீழே போய் ரிசப்ஷன்ல இருக்க ஹோட்டல் டாக்டரை கூப்பிடலாம் நினைச்சேன். அவரை கூட்டிட்டு வந்து செக் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் நான் கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு எல்லார்கிட்டயும் நீதான் அவளை மொலஸ் பண்ண ட்ரை பண்ணதா சொன்னால. நான் அவளை ரூமை விட்டு வெளியே அனுப்புனதுக்கு அப்புறமா அவ எதுக்காக திரும்பவும் ரூமுக்குள்ள வந்தா? ஆனா நீ கொஞ்சம் கூட தெளிவாவே இல்ல. நீ ஏன் திரும்பி வரல? நான் வராமலாம் இல்ல கரண். ஆனா நான் ரொம்ப டென்ஷனா இருந்ததுனால தெரியாம போய் வெயிட்டர் மேலேயே மோதிட்டேன். அப்புறம் மேங்கோ ஜூஸ் என் ட்ரெஸ் மேலேயே கொட்டிருச்சு. நான் 2 நிமிஷம் வாஷ்ரூமுக்கு போயிருந்தேன். அப்ப யாரோ வெளியே கதவை லாக் பண்ணிட்டாங்க. என்ன? ரொம்ப நேரத்துக்கு என்னால உள்ள இருந்து வெளியே வரவே முடியல. ஒரு நிமிஷம்க்கா, இதெல்லாம் கேட்கும் போது கண்டிப்பா கரண் சாரை மாட்டி விட யாரோ முயற்சி பண்ணிருக்காங்கன்னு தோணுது. அது மட்டும் இல்லாம உங்களை வாஷ்ரூம்ல லாக் பண்ணிட்டாங்க. கரண் சாருக்கு நீங்க ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு. ஏன்னா இவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பிரீதா கரண் கூட இருந்தா கரண்க்கு ஹெல்ப் பண்ணுவான்னு. சார், இது ஒருத்தரோட வேலை இல்ல, கண்டிப்பா இதுல 2 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. கரெக்ட். என்ன யாரோ மாட்டி விட முயற்சி பண்றாங்கன்னு நினைச்சேன். சார், உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? எனி ஐடியா ஹூ இஸ்? தெரியாம கூட நீ பிரீதா உன்னை பார்க்க வருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத. அவ உன்னை இங்க பார்க்க வரமாட்டா. ஒரு மோசமான கேவலமான பையனோட அவ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டா. அது பிரீதா நான் என்ன சொன்னாலும் நம்புறா. ஆனா நான் பிருத்வியை பத்தி ஏதாவது சொன்னேன்னா அவ ஏத்துக்க மாட்டா. ஆனா இதுல பிருத்வி சம்மந்தப்பட்டிருப்பானா? எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் இப்பவே போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லியாகணும். நான் இப்பவே போய் அக்கா, சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம். என்ன பண்றீங்க? நீங்க போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட கரண் சார் கூட தனியா ரூம்ல இருந்ததா சொல்ல போறீங்களா? அட, எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் சொல்லுவேன். உண்மையை சொல்ல போறேன். ஏன் சொல்லக்கூடாது? எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நோட் டவுன். இந்த கேள்வியை கண்டிப்பா போலீஸ் கேட்பாங்க. கரண் சார் கூட தனியா ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு. என்ன பண்ணிட்டு இருந்தனா? இது என்ன கேவலமான கேள்வி ஸ்ருதி. நான் கரனுக்கு உதவி செய்ய நினைச்சேன். அதனால தான் அவன் கூட அங்க இருந்தேன். என்ன கரண்? இவன் உங்களுக்கு யாரு? ஃப்ரெண்டா? அக்கா, மறந்துடாதீங்க, நீங்க பிசியோ. ஐ எம் ஷூர் ஐசிபில கான்ட்ராக்ட்ல கண்டிப்பா இருந்திருக்கோம். எந்த ஸ்டாஃபும் எந்த பிளேயரோடையும் ஃப்ரெண்ட்லியா இருக்க நாட் அலௌட். நீ என்ன ரூல்ஸ் சொல்லிட்டு இருக்க? ரூல்ஸ் எனக்கு இப்பதானே தெரிஞ்சது. ஆனா கரனும் நானும் ரொம்ப காலமாவே ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். கரனோட இந்த நிலைமையை என்னால பார்க்க முடியல. என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும்? அக்கா, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கவா? இவர் போதையில இருக்காருன்னு தெரிஞ்சதும் நீங்க எதுக்காக யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்கல? சமீர் அதே பார்ட்டில இருந்தான்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்க எதுக்காக அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கல? அட, நீங்க எதுக்காக ஃபோன் பண்ண போறீங்க? உங்களுக்கு தான் கரண் கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடைச்சிச்சு. அதாவது ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு ஒரு பணக்கார பையனோட இப்படி தானே இருக்கணும்னு யோசிப்பா. ஸ்ருதி, அக்கா, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசுவ? அக்கா ப்ளீஸ் என்ன அடிக்காதீங்க. நான் கேட்ட கேள்வி எல்லாம் போலீஸ்காரங்க இப்படிதான் உங்ககிட்ட கேட்பாங்கன்றதுக்காக கேட்டேன். நீங்க பார்த்த உண்மையை என்கிட்ட சொன்னீங்கல்ல, இதே மாதிரி போலீஸ்காரங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களோட ரியாக்ஷன் இப்படிதான்க்கா இருக்கும். அவங்க இதை ஏத்துக்க மாட்டாங்க. அப்படின்னா நான் இப்ப என்ன பண்றது? நீ தானே என்கிட்ட இப்பவே போய் கரனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்ன. இப்ப ஏன் என்ன தடுக்கிற? அட, நீங்க தான் இப்போ கரண் சாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. நீங்க இவரை நம்புறேன்னு சொன்னதே அவருக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். இவருக்கு உங்களால நிறைய தைரியம் கிடைச்சிருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அக்கா, நீங்க பார்த்த உண்மையை கரண் சார் கிட்ட சொல்லிட்டீங்கல்ல. இந்த உண்மையை கரண் சார் ரிஷப் சார் கிட்டயோ லாயர் கிட்டயோ சொல்லுவாரு. சோ இவங்க யாராவது ஒரு ஸ்பையை ஹையர் பண்ணி இந்த கேஸ பத்தி விசாரிப்பாங்கல்ல. அப்புறம் அந்த பொண்ணு பத்தியும் விசாரிப்பாங்கல்ல. ஒருவேளை அந்த பொண்ணு கரண் சாரை லவ் பண்ணலாம்ல. கரண் சார் அதுக்கு முடியாதுன்னு சொல்லிருக்கலாம். இத பழி வாங்குறதுக்காக அந்த பொண்ணு இந்த மாதிரி கரண் சார் மேல சொல்லிருக்கலாம். ஒருவேளை அந்த பொண்ணு கரண் சாரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா இல்லனா அவளை யாரு கரண் சாரை மாட்டி விட அனுப்புனாங்க? அட, இந்த பிளானுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது ஸ்ருதி. எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம் தான். எனக்கு நிறைய விஷயம் தெரியும். நான் தான் இதுல இருக்க ஐ விட்னஸ். அவங்க ஏன் நான் சொல்றதை கேட்க மாட்டாங்க? அண்ட் ஹானஸ்ட்லி மத்தவங்க என்ன பத்தி என்ன யோசிக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்றது எனக்கு தேவையே இல்ல. இப்ப எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். நம்ம இப்ப ஏதாவது பண்ணி ஆகணும். கரண் இந்த மாதிரி ஜெயில இருக்கவே விடக்கூடாது. அதனாலதான் சொல்றேன். நான் இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட உடனே போய் பேசுறேன். ஸ்ருதி, கைய விடு. கரண், என்ன நீ பார்க்க வரேன்னு சரளா ஆண்டி கிட்ட சொன்னியா? சொல்லலாம்னு நினைச்சேன். எனக்கு தெரியும் சொல்லலான்னு இருந்திருப்ப. பிரீதா, என்னால இப்படி நடக்க விட முடியாது. என்ன? கண்டிப்பா முடியாது பிரீதா. கரீனா ஆண்டி உன்னை பத்தி தப்பா பேசின நேரத்துல ஆண்டி எவ்வளவு வருத்தப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஆனா அதெல்லாம் இருக்கட்டும்.
ஸ்ருதி சொன்னது கரெக்ட் தான். நீ எல்லார்கிட்டயும் என்ன சொல்லுவ? சொசைட்டிக்கு, போலீஸ்காரங்களுக்கு, எங்க எல்லாருக்கும் என்ன பதில் சொல்லுவ? கரண்ட் ரூமுக்கு நீ எதுக்காக போன? என்ன செக் பண்றதுக்கு போன? அந்த பொண்ணு நானும் என்ன பண்றோன்னு பார்க்க வந்தியா? உங்ககிட்ட இப்படி கேள்வி கேட்டா நீ என்ன பண்ணுவ? நான் உன்னை அந்த பொண்ணுகிட்ட இருந்து காப்பாத்த போனேன்னு சொல்லுவேன். ஏன்னா நீ உன்னை காப்பாத்திக்கிற நிலைமையிலே இல்லையே. எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. ஏன் நான் சொல்றது உங்களுக்கு புரியல? நான் இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்றதுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இங்க பாரு, மத்தவங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, இல்ல மத்தவங்க யாரும் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஆனா உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். நான் தானே இதை சொல்லி ஆகணும். கரண், என்ன தவிர உன்னை வேற யாரும் காப்பாத்த முடியாது. என்ன தவிர உன்னை வேற யாராலையும் காப்பாத்த முடியாது. ஓ காட், ஓ காட், எனக்கு உதவி செய்யுங்க. இவங்க 2 பேரும் தயவு செஞ்சு இப்ப கட்டி பிடிக்க கூடாது. நான் எப்பவுமே உங்ககிட்ட என்னோட எல்லா கனவும் நிறைவேறணும்னு வேண்டிக்குவேன். ஆனா என்னோட இந்த கனவு மட்டும் கண்டிப்பா நிறைவேறவே கூடாது. ப்ளீஸ் காட், இந்த கனவை என்னோட மெமரியில இருந்து டெலீட் பண்ணிடுங்க. அதுவும் ஒரே அடியா. இல்லைனா நான் கண்ணை மூடினா கூட இந்த விஷயம் வாழ்நாள் முழுக்க என் மெமரியில பதிவாயிடும். ப்ளீஸ் இதை அழிச்சிருங்க. ஒருவேளை இந்த விஷயம் மட்டும் உண்மையாயிடுச்சுன்னா என் லைஃபோட மிகப்பெரிய தோல்வியா இது இருக்கும். ப்ளீஸ் காட், இவங்க மட்டும் ஹக் பண்ண கூடாது. ஹலோ சார், ஹலோ, என்ன வாங்க. அட அட, என்னை விடு, என்னை விடுன்னு சொல்றல, என்னை விடு. இங்க பாரு, ரொம்ப தப்பான நேரத்துல என்ன டிஸ்டர்ப் பண்ணிருக்க. என் மைண்ட் ரொம்ப உள்ள பெரிய தப்பு நடந்துட்டு இருக்கு. அந்த தப்பை எப்படியாவது நான் சரி பண்ணி ஆகணும். சோ டோன்ட் டிஸ்டர்ப் மீ, ஓகே? நீ தான் கரனை பார்த்துட்டல, அப்புறம் என்ன? நான் வந்து ஃபேன், அவரோட ஃபேன். நான் அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. புரியுதா? சோ நான் இப்ப போறேன். எனக்கு இந்த லத்திய யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். சாம்பிள் காட்டவா? வேணா, சாம்பிள்லாம் தேவையே இல்லை. எவ்வளவு வேணும் சொல்லு, நான் உனக்கு கொடுக்குறேன். நான் ஒண்ணு பண்றேன். லஞ்சம் கொடுத்த குற்றத்துக்காக உன்னை உள்ள அனுப்பிடுறேன். எந்த கான்ஸ்டபிள் கிட்ட பேசணும்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இங்க பாரு, நீ கொஞ்சம் மரியாதையா பேசி. எனக்கு மட்டும் டென்ஷன் ஆயிடுச்சுன்னா அப்புறம் சாம்பிள் நான் உனக்கு மரியாதையை கத்து கொடுக்குறேன். வா. ஏய் கான்ஸ்டபிள் அண்ணா, என்ன பண்றீங்க நீங்க? நான் போறேன், நீங்க போங்க. டோன்ட் வரி. அஞ்சு என்ன 50 நிமிஷம் உள்ள இருப்பேன். அதே மாதிரி கொஞ்சம் கூட உனக்கு பணம் கொடுக்கவே மாட்டேன். அக்கா, இதுதான் விஷயம்னா நீங்க 2 நிமிஷம் உங்க மனசுகிட்ட கேட்டு பாருங்க, சரியா? எந்த உறவும் உடையக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, எந்த குடும்பமும் பிரியக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க எதுக்கு உங்க குடும்பத்தை விட்டுட்டு அம்மா வீட்டுல வந்து
உங்களுக்கு ஏதாவது பேசணுமா? கரீனாக்கா, ஐ அம் ரியலி வெரி சாரி. என்ன நீங்க மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட ரொம்ப தப்பா பேசிட்டேன். நான் இந்த மாதிரி எல்லாம் பேசிருக்க கூடாது. நான் எதுக்காக கோபத்துல உங்ககிட்ட அந்த மாதிரி பேசினேனே எனக்கு தெரியல. சாரிக்கா. அந்த இன்சிடென்ட்டை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் என்னால என்ன மன்னிக்கவே முடியல. அக்கா, நீங்க என்ன மன்னிக்காத வரைக்கும் எனக்கு கண்டிப்பா நிம்மதியே கிடைக்காது. ப்ளீஸ்க்கா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கக்கா. ஐ அம் சாரி. அண்ணி ப்ளீஸ் ப்ளீஸ், எதுக்காக மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? நான் அந்த இன்சிடென்ட் எப்பவோ மறந்து போயிட்டேன் அண்ணி. நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சண்டை போடும்போது எனக்கு தெளிவா புரிஞ்சுது. நீங்க என்னோட கரண் ரிஷப் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு. ஒரு நிமிஷம் கூட உங்களால அதை தாங்கிக்கவே முடியல. நம்ம பசங்க ஜெயில இருக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க. ஒரு நிமிஷம் நான் உங்களை பார்த்ததும் அது நான் கிடையாது, நீங்க தான் அவங்க அம்மா மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு நீங்க அவங்க மேல பாசம் வச்சிருக்கீங்க. ஒன்ஸ் அகைன் ஐ அம் சாரி. என்ன மன்னிச்சிருங்கக்கா. அண்ணி, நான் எந்த அளவுக்கு கிருத்திகா மேல பாசம் வச்சிருக்கேனோ அதே அளவுக்கு கரண் ரிஷப் மேலேயும் நான் பாசம் வச்சிருக்கேன் நீ. ஆனா நான் ஒரு விஷயத்தை எப்பவுமே நோட்டீஸ் பண்ணிருக்கேன். நான் அந்த பிரீதாவை பத்தி எப்ப பேசினாலும் நீங்க அப்செட் ஆயிடுறீங்க. அந்த பொண்ணை எதுக்காக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. இங்க பாருங்க அண்ணி, எனக்கு உங்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க கண்மூடித்தனமா எல்லாரையும் அதிகமா நம்பிடுவீங்க. ஆனா நான் உங்களை மாதிரி இல்ல, ரொம்ப வித்தியாசமானவ. நான் எல்லாரையும் புரிஞ்சுக்கிற விதம் உங்களை விட ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா அண்ணி, நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் மத்தவங்களால உங்களை ரொம்ப அதிகமா பேசிட்டேன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இல்லக்கா, இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. நீங்க என்னை விட பெரியவங்க. ஐ அம் சாரி. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அண்ணி ப்ளீஸ். அண்ணி, இப்போ நான் உனக்கு இதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டா என்னால என்ன மன்னிக்கவே முடியாது. ஆனா கரண், இன்னைக்கு இந்த பிரச்சனையில இருந்து உன்னை வெளியில கொண்டு வர முடியலன்னா என்னால என்னை கண்டிப்பா மன்னிக்க முடியாது. எனக்கு வாழ்நாள் முழுக்க வருத்தமாவே இருக்கும். என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு. கரண், என் கண்ணால நான் எல்லாத்தையும் பார்த்தேன். நான் எதுக்காக அமைதியா இருக்கணும்? கரண், மத்தவங்க எல்லாரும் உன்னை பத்தி தப்பா பேசுறதை என்னால கேட்கவே முடியல. சொல்றது கேளு. யூ டோன்ட் வரி அபவுட் மீ. என் குடும்பம் என் கூட இருக்கு. ரிஷப், அம்மா எல்லாரும் இருக்காங்க. எனக்கு தேவையான உதவியை நீ ஏற்கனவே பண்ணிட்ட பிரீதா. நீ என்ன பண்ணிருக்கன்னு எனக்கு தெரியும். நீ அந்த எதிரிய பத்தின எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்ட. இனிமே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் கண்டிப்பா வெளியே வந்துருவேன். நீ வேணா பாரு. உன்னோட உண்மையால நான் வெளியே வருவேன். உன்னாலதான் வருவேன். உன்னோட இந்த உழைப்பு எதுவும் வேஸ்ட் ஆகாது. உன்னோட உண்மை வேஸ்ட் ஆகாது. தேங்க்யூ. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். வா வா மேடம், உங்களோட டைம் முடிஞ்சிருச்சு. உலகமே வித்தியாசமா இருக்குல்ல. உண்மையை சொல்ற பொண்ணை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. எல்லாரையும் முட்டாளாக்குற ஒரு பொண்ணு எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க, நம்புறாங்க. பட் யூ டோன்ட் வரி, எல்லாமே சரியாயிடும். அதுவும் உன்னால சரியாகும்.